ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆச்சுனாலே நம்மளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் போல் இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி தான் ரொம்ப பாப்புலராக நம்ம வீட்டிலலாம் செய்வாங்க. இதுக்கு தகுந்த மாவு எப்படி செய்கிறது, பஜ்ஜி எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவை யூஸ் பண்ணியே நம்ம பிரெட்டு பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி எல்லாமே செய்யலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பஜ்ஜி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/3 கப், அதாவது அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், கடலை மாவு லைட் கலராக இருந்தால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னு தேவையில்லை. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. இது சோடா உப்பு, கொஞ்சம் பொறு பொறுன்னு வர்றதுக்கு சோடா உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை கையில் நல்லா இப்படி பொடியாக நசுக்கி விட்டு போடுங்க. ஏன்னா ஏதாவது உருண்டையாக இருந்ததுன்னா அப்படியே ஒரு ஓரத்தில் தங்கிரும். ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு சல்லடை வச்சு சலிச்சுக்கிட்டாலும் நம்ம கலக்கிறப்ப நல்லா நெகு நெகுன்னு வரும். எல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எக் பீட்டர் இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா திப்பி திப்பியாக இல்லாமல், கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இல்லாட்டி ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுபடியும் நல்லா கலந்திங்கனாலும் உருண்டை உருண்டை பிடிக்காமல் நல்லா நீட்டாக மிக்ஸ் ஆயிரும். நல்லா இப்படி திப்பி இல்லாமல் நெகு நெகுன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதில் ஒட்டி எடுக்கிறதுக்கு வராமல் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாழைக்காவுக்கே நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டிங்கன்னா ஒரு 12, 14 வரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கோங்க. லேசாக இந்த தோலை சீவிக்கிங்க. ரொம்ப அடியோடு சீவ வேண்டாம். லேசாக இந்த தோல் சீவிக்கோங்க. இந்த அளவுக்கு சீவினீங்கன்னா போதும். இப்போ வாழைக்காய் இப்போ கடையிலெல்லாம் போடுறப்ப இப்படி நீட்டமாக போட்டுருவாங்க. நம்மளுக்கு எண்ணெய் சட்டியில் அவ்வளோ பெருசாக வைக்க முடியாது. பாதியாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவுறது இருந்ததுன்னா போடுங்க. பட் அதில் ரொம்ப சன்னமாக வரும். இந்த அளவுக்கு சன்னமாக வரும். அப்புறம் சில பேர்த்துக்கு சரியாக ஒரே ஷேப்பில் வராது. அதனால் நீங்கள் கத்தியை வச்சுட்டு சன்னமாக போட்டுக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு அளவுக்கு பொடியாக நம்ம சன்னமாக சீவ தேவையில்லை. கொஞ்சம் திக்காக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உள்ள வாழைக்காவும் வேகும். இந்த மீதி இருக்கிறத கடைசியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு வாழைக்காவுக்கே எனக்கு 14 பீஸ் கிடச்சிது. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்ம எந்த உருளைக்கிழங்கோ இல்லை வெங்காயமோ எது போட்டாலும் இந்த அளவுக்கு ஒட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் போட்டுருங்க. அடுத்த பஜ்ஜியை சைடாக போடுங்க. லேசாக திருப்பி தள்ளி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கப்புறம் இப்படி கரண்டியில் பிடிச்சிட்டு அடுத்த பஜ்ஜியை போடுங்க. புதுசாக போடுறோம், ரொம்ப பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டுக்கோங்க. பழகினவங்களா இருந்ததுன்னா சைடில் அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. இதுலேயே இப்போ ஒரு 4 to 5 பஜ்ஜி போடுவாங்க. நம்ம புதுசாக செய்கிறப்போ ஒரு 2 இல்லாட்டி 3 மட்டும் போட்டுட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. பார்க்குறப்பே தெரியும் நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்குதா, எப்படி வெந்திருக்குதுன்னு. ரொம்ப எண்ணெய் காஞ்சிருந்ததுன்னா போட்ட உடனேயே சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த வாழைக்காவும் வெந்திருக்காது, பஜ்ஜி மாவும் சரியாக வேகாமல் மாவாக கையில் பிசுக்குன்னு வரும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து மாவும் வெந்து வரும். பாருங்கள், அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு அது ரெண்டையும் எடுத்துட்டேன். கடைசியில் போட்டதை ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் போயிடும். இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் சட்னி தாளிக்காமல் அரைச்சி அப்படியே சாப்பிடுங்க. தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், அவ்வளோதான். அரைச்சி கெட்டியாகவே வச்சு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த சேம் மாவை யூஸ் பண்ணி பிரெட் பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி எல்லாமே செய்யலாம். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.